ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 93ാമത് ശ്ലോകം. 6 நாமங்களாக்கும் ഇതിലെ ഉള്ളത്. ரொம்ப ரொம்ப எபிலிட்டியோடு கூடிட்டு இந்த உலக விஷயங்களை செய்யறவளாக்கும் தேவி. அழகாயிருக்கிற சரீர அவயவங்களோடு கூடி இருக்கிறவ தேவி. குருகுல்லா அப்படிங்கிற தேவியோடு ரூபம் எடுத்த தேவி. குலங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாயிருக்கிறவள் ஆக்கும் லலிதாம்பிகை. மூலாதாரத்தோடு கர்ணிகா மத்தியத்தில் இருக்கிற குஹரம் ஆஸ்தானமாயிருக்கிறவளாக்கும் தேவி. வம்ச பாரம்பரியம் அனுசரிச்சிருக்கிற கௌளமார்க்க பூஜையில தாற்பயம் இருக்கிறவள் லலிதாம்பிகை தேவி. இப்படியெல்லாம் ஆக்கும் இந்த ஸ்லோகத்துல வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா. குஷலா கோமளாகாரா குருகுல்லா குலேஸ்வரி குலகுண்டாலயா கௌளமார்கதல்பரசேவிதா. 93வது ஸ்லோகத்தில் மொத்தம் 6 நாமங்களாக்கும் உள்ளது. நாமங்களுக்குள்ள இருக்கிற பதங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குஷலா 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. கோமள ஆகாரா കൂട്ടിച്ചേർത്താക്കും നമ്മൾ അക്ഷരങ്ങളെ, കൂട്ടിച്ചേർത്താക്കും നമ്മൾ നാമങ്ങളെ ചൊല്ലുவோம். அதனால കോമളാകാര 5 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. കുരുകുല്ല കുരുകുല്ല 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമം. குல ஈஸ்வரி அப்படி இல்லை அப்படின்னா குல ஈஸ்வரி. லா லா எது வேணாலும் அங்க யூஸ் பண்ணலாம். குலேஸ்வரி அப்படின்னு சொல்லலாம். குலேஸ்வரி அப்படின்னு சொல்லலாம். குலகுண்டாலயா 6 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. குலகுண்டாலயா அப்படின்னு சொல்லலாம். குலகுண்டாலயா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வர்றது 10 அக்ஷரம் இருக்கிற நாமமாக்கும். கௌளமார்க தல்பர சேவிதா. கௌளமார்க தல்பர சேவிதா இത്രയുമാക്കും ഇതിൽ இருக்கிற நாமங்கள். 436வது நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின நாமம் குஷலா. ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் இருக்கிறவளாக்கும் தேவி. இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கிற தேவிக்கு ரொம்ப சாமர்த்தியம் உண்டு. குஷம் ஜனனா ஜலம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. லாதி அப்படின்னா ஸ்வீகரிக்கிறா அப்படிங்கிற அர்த்தம். அப்படின்னு அர்த்தத்தை எடுத்தானா பக்தர்கள் ஜலத்தால தர்ப்பணம் பண்ணர்த்த அந்த தர்ப்பணத்தை ஸ்வீகரிக்கிறவளாக்கும் தேவி. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் இருக்கிறவள் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி சந்திரனோடு அந்த பிரபைய அது ஒரு பிரபையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிஷ்பிரபையாக்கிறவள் தேவியோட முகம் சந்திரனை விட பிரைட்டா ஜொலிக்கிறது. அதே மாதிரி எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நம்மளை காப்பாத்துறவளாக்கும் தேவி. அதனாலேயெல்லாம் வாக்தேவிகள் குஷலா அப்படின்னு தேவியை ஸ்துதிக்கிறா.
கௌசலத்தோடு கூடினவள் குசலை. கௌசலம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்கிற எபிலிட்டி. பிரபஞ்சத்தை ரொம்ப எபிலிட்டியோடு கூடி கண்ட்ரோல் பண்ணி காப்பாற்றுறவளாக்கும் ஜெகதம்பிகை. பிரபஞ்சத்தில் இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப விசித்திரமாயிட்டாக்கும் தேவி சிருஷ்டிச்சா. எப்பவும் அசைஞ்சுன்னு இருக்கிற பதார்த்தங்களை தேவி சிருஷ்டிச்சா. இந்த பூமி அப்படிங்கிறது ஹை ஸ்பீட்லியாக்கும் சுத்தின்னு இருக்கு. இந்த பூமியில இருக்கிற சர்வ பொருள்களுக்கும் அசைவு அப்படிங்கிறது உண்டு. மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற பிளட் சர்க்குலேஷன், மனுஷால மட்டுமல்ல உயிரினங்களிலெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் உண்டு, ஜந்துக்களில். அதே மாதிரி தகனம் அப்படிங்கிற ஒர்க்கு நடக்கிறது சரீரத்துக்குள்ள. சரீரத்துக்குள்ள வசிச்சுண்டு தேவி சதா சமயம் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்றா. உயிரினங்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறத கூடியும் தேவி எல்லாருக்குள்ளேயும் இருந்துண்டு, எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் இருந்துண்டு கவனமா பார்த்துக்கிறா. தூக்கத்துல நம்ம எல்லாம் மறந்து போயிடுறோம், தேவியில லெய்ச்சா மாதிரி மறந்து போறோம். ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கி எந்திருந்தானா நம்மளோட ஞாபகம் அப்படிங்கிறது மறுபடியும் திரும்ப வருது. அதுவும் தேவியோடு அந்த சக்தியாலியாக்கம். புருஷனோடு தேஜஸும் அதானது ரேதஸ், ஸ்திரீயோடு அண்டவும் கூட்டி கலர்த்தி ப்ரூணமாக்கி சிசுரூபத்துல பரிவர்த்தனம் செய்யற அந்த எபிலிட்டி அதிசயமாக்கும். பசுவிலேந்து பசு குழந்தையும், ஆடுலேருந்து ஆட்டு குழந்தையும், ஆனையிலேந்து ஆனை குழந்தையும், மனுஷாலேருந்து மனுஷ குழந்தையும் ஜனிக்கணுமானா தேவியோடு அந்த ஒரு எபிலிட்டி எவ்வளவாக்கும் அப்படிங்கிறத நம்மளால கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு கூடயும் சாதிக்காது. ஒரு ஆனைக்கு மனுஷ குழந்தை பிறக்கிறதில்லை, ஒரு மனுஷனுக்கு மிருகங்களோடு ரூபத்தில் இருக்கிற குழந்தையும் பிறக்கிறதில்லை. அந்தந்த ஜந்துக்களுக்கு அந்தந்த குழந்தைகள் தான் பிறக்கிறது. இப்படி எல்லாம் ரொம்ப ரொம்ப எபிலிட்டியோடு கூடி ஒர்க் பண்றவளாக்கும் அதிபராசக்தியா இருக்கிற தேவி. 437வது நாமம் 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது கோமளாகாரா, ரொம்ப சாஃப்டான அழகான வடிவம் இருக்கிறவள், கோமளமான ரூபத்தோடு கூடி இருக்கிறவள். தேவியோடு கேசாதிபாத வர்ணனையில தேவியோட அழக நம்ம தெரிஞ்சுண்டதாக்கும். மனுஷாலோடு மனசு அப்படிங்கிறது பல இடத்துக்கும் ஓடி நடக்கிற மனசாக்கும். அந்த மனசை கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு ஒரு இடத்துல பிடிச்சு நிறுத்துறதுக்கு ஆயிட்டு அம்பாளுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து அந்த ரூபத்தை விக்கிரகங்களில் அழகா அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரமயமாயிருக்கிற ரூபத்தை மனசுல தியானிச்சு பகவானில பக்தி செலுத்துறதுக்கு உபாசகனுக்கு சாதிக்கும். நமக்கு பிரியமானவாளை மனசுக்குள்ள நினைக்கிறதுக்குள்ள அவ மனசுக்குள்ள ஓடி வரா, காரணம் அவளுக்கு ரூபம் இருக்கு. அதே மாதிரி தேவதா ரூபங்களுக்கு மனசுக்குள்ள ஓடி வரத்துக்கான அந்த ஒரு எபிலிட்டி இருக்கு. நம்மளோட மனசுக்குள்ள தேவதைய சங்கல்பிச்சானா, நம்ம கோவில்களுக்கெல்லாம் போறோமே,
காலையிலையும் போகிறோம், சாயந்தரமும் போகிறோம். போய் பகவானோடு முன்னால அந்த அலங்கார ரூபத்தோடு முன்னால நின்று கண்ணை திறந்து நன்னா பார்த்து அந்த ரூபத்தை அப்படியே மனசுல பதிய வச்சுட்டு നമ്മൾ அதுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்பி வந்து நம்மளோட அப் டு டேட் வாழ்க்கையை கவனிக்கிறத நடுவில் அந்த ரூபம் திடீர்னு காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் போவோம் கோவிலுக்கு, എന്നിട്ട് அந்த ரூபத்தை பார்ப்போம், மனசுக்குள்ள அப்படியே ஏற்றிட்டு வருவோம். அப்படி பகவானில மனசை லயிப்பிக்கிறதுக்கான ஒரு மனுஷாளுக்கான பிராக்டிஸ். பக்தர்கள் பிரார்த்திக்கிறத பகவல் ரூபம் மனசில் உറപ്പിக்கிறது பாதாதி கேச வர்ணனையோடு கூடிட்டாக்கும். அப்படி இல்லைன்னா கேசாதி பாத வர்ணனையோடு கூடிட்டு இஷ்ட தேவதைகளோடு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான பாதம், முட்டு வரைக்குமான கால்கள், தொடகள், இடுப்பு, நெஞ்சு, கைகள், காலு, கழுத்து, முகம், கேசபாரம் இப்படின்னு எல்லாம் யதாக்கிரமத்தில் சாவதானம் சாவதானம் மனசில் நினைச்சு தியானிக்கணும். பாதத்தை முதல்ல தியானிச்சு அந்த பாதத்தை விட்டுட்டு முழங்கால தியானிக்கணும். அப்படி முழங்கால தியானிச்சு அதை விட்டுட்டு தொடகளை தியானிக்கணும், இடுப்பு பிரதேசத்தை தியானிக்கணும். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு உதரத்தை தியானிக்கணும், அதை விட்டுட்டு நெஞ்சு பிரதேசத்தை தியானிக்கணும், கழுத்து பிரதேசத்தை தியானிக்கணும், அது எல்லாத்தையும் விட்டுட்டு முகத்தை தியானிக்கணும். முகம் அப்படிங்கிறதுல கேசம் வரைக்குமானதெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் பகவான் மனசுல இப்படி அந்த ரூபம் இப்படி தெளிஞ்சு நிற்கிறது. தேவி ரூபமாயிருக்கலாம், குருவாயூரப்பனோட ரூபமாயிருக்கலாம், ஐயப்ப சுவாமியோட ரூபமாயிருக்கலாம். மனசுக்கு எந்த ரூபத்தை பிடிச்சு நிறுத்துறதுக்கு சாதிக்குமோ அந்த ரூபத்துல பகவானை தியானிக்கிறோம். தொடர்ந்து மனசுல பதியற அந்த ரூபத்தை பிரார்த்தனை செய்யறோம். நாம ஜபம் தியானம் எல்லாம் முடியற வரைக்கும் அந்த ரூபம் மனசுல இருந்து நகர்ந்து போகாம பார்த்துக்கிறோம். தேவி தேவர்களோடு அழகான ரூபம் பக்தர்களோடு மனசுல நகர்ந்து போகாம இருக்கிறதுக்கு பலவித அலங்காரங்களை பண்ணிண்டாக்கும். நம்மளத மனசுக்குள்ள ஏத்துறோம். அழகியான ஜெகதீஸ்வரிய மனசுல சங்கல்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அதனால வாக்தேவிகள் தேவிய கோமளாகாரா அப்படின்னு கூப்பிடுறா. 438வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது ஸ்ரீபுரத்துல நௌகேஸ்வரியாயிட்டு இருக்கிற குருகுல்லா தேவிய ஆக்கும் இங்க வாக்தேவிகள் துதிச்சது. குருகுல்லா அப்படிங்கிற தேவியோடு ரூபத்தோடு கூடினவளாக்கும் லலிதாம்பிகையான ஜெகதீஸ்வரி. பிரம்மாண்ட புராணத்துல லலிதோபாக்கியானத்துல குருகுல்லா தேவிய நன்னா வர்ணிச்சிருக்கா. அத புத்தி மகாசால அந்தரே மாருத யோஜனே அகங்காரமய சாலஹா பூர்வவது கோபுர அன்விதஹா தயோஸ்து சாலயோர்மத்ய கட்சியா குராகிலாமுனே விமர்ஷவாபிகா நாம சௌஷும்னாமிருதரூபிணி என் மகாயோகினாம் அந்தர்மனோ மாருதபூரிதே
സുഷുമ്നാ ദണ്ഡവിവരേ ജാഗർത്തി പരമാമൃതം തത് ഏവ തസ്യാസലിലം വ്യാപികായാത്തബോധന പൂർവത്തട സോപാന പക്ഷിനൗക ച സ സ്മൃത തത്ര നൗകേശ്വരീ ദേവി കുരുകുല്യേതി വിശ്രുത. ലളിതോപാഖ്യാനം അതിലെയാക്കും ഇത് ചൊല്ലപ്പെട്ടിருக்கு. ലളിതാദേവിയോട് 16 ஸ்ரீபுரங்களை வர்ணிக்கிற சந்தர்ப்பத்துல ஹயகிரீவ மகர்ஷி குருகுல்லாதேவியோடு அந்த இடமா இருக்கிற ஸ்தானத்தை வர்ணிக்கிறதாக்கும் சொன்னது. புத்தி மகாசாலத்தோடு 5 யோஜனை உள்பக்கத்திலேயாயிட்டு அகங்காரமயமாயிருக்கிற சாலம் ஸ்திதி பண்ணுறது. சாலம் அப்படின்னா கோட்டை. அங்க கோபுரங்கள் இருக்கு. புத்தி கோட்டை, அதாவது புத்தி சாலத்தோடும் அகங்கார கோட்டை அகங்கார சாலத்தோடும் மத்தியத்திலே இருக்கிற பூமிய விமர்சவாபி அப்படின்னு சொல்லப்படுறது. வாபி அப்படின்னா தண்ணி இருக்கிற இடம். சுஷும்னேல இருக்கிற அமிர்தம் ரொம்பி வழிஞ்ச பூமியாக்கும் பூமிகையாக்கும். அது மகாத்மாக்களான யோகிகள் சமாதி அவஸ்தையில எத்தரத்த அவளோடு உள்ளுக்குள்ள மனோமய வாயு ரொம்பி நிற்கிறது. அப்போது சுஷுமனையோடு துவாரத்தில் உண்டாகிற பரமமான அமிர்தமேயாக்கும் விமர்சவாபியில இருக்கிற ஜலம். இந்த ஜலத்தோடு தீரம், ஒரு நதி இருந்தா நதிக்கு ஒரு தீரம் இருக்குமே, அதே மாதிரி அந்த ஜலத்தோடு தீரம், அதே மாதிரி அந்த நதிகளுக்கு பக்கத்துல இருக்கிற படிக்கட்டு படவுகள், அதே மாதிரி அங்க பறவைகள் தோணிகள், இப்படின்னு அந்த சாலங்களில் இருக்கிற வாபிகளை எடுத்து சொல்லறத, அந்த கோட்டைகளில் இருக்கிற ஜலாசயங்களை எடுத்து சொல்லறத குறிப்பிட்ட விஷயங்களாக்கும். இந்த ஜலாசயத்துல தோணிகளோடு அதிபயான தேவி அப்படிங்கிறவள் குருகுல்லா அப்படிங்கிற பேரிலேயாக்கும் இருக்கா. அந்த ஜலாசயத்துல நிறைய சின்ன சின்ன தோணிகள் இருக்கு. அந்த தோணியில இருக்கிற அதிபதியாக்கும் குருகுல்லா தேவி. இக்கரையிலேந்து அக்கறைக்கு கடத்தி விடுறவள் குருகுல்லா தேவி. சிகப்பு கலர் இருக்கிற தோணிய தொழைய கையில வச்சுண்டு தோணியில உட்கார்ந்து இருக்கிற தேவிகளால சூழ்ந்து உட்காரப்பட்டு தன்னோடு பிரியங்கரனான நாதனோடு கூடி சேர்ந்து ஜெகதீஸ்வரிய பூஜிக்கிறதுக்கான தாற்பயத்தோடு கூடிட்டு ரத்னத்தால உண்டாக்கின தோணியில உட்கார்ந்துட்டு சுற்றி சஞ்சாரம் பண்றா. லலிதாதேவியோடு சைதன்ய அம்சம் இருக்கிற சூக்ஷ்ம தேவிகளில ரொம்ப ஃபேமஸ் ஆனவளாக்கும் குருகுல்லாதேவி. அந்த குருகுல்லாதேவியும் அம்பாள் தான் அப்படின்னாக்கும், அம்சாவதாரமாக்குமே. அதனால அந்த குருகுல்லாதேவியும் அம்பாளே தான் அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறார். 439வது நாமம் குலேஸ்வரி. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் ஆக்கும். இது திரிபுடிய ஆக்கும். இங்க குலம் அப்படின்னு சொன்னது. 3 ஆயிட்டு சேர்ந்து என்னெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் ஈஸ்வரி ஆயிட்டு இருக்கிறவள். அதானது அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்டவள். கௌள மார்க்கம் அப்படிங்கிற தாந்திரிக வித்யோடு ஈஸ்வரி ஆயிட்டு இருக்கிறவள். குலத்துக்கு ஈஸ்வரியாக்கும் குலேஸ்வரி. குலம் அப்படின்னா குடும்பம் அப்படின்னு அர்த்தம். குடும்பத்தோடு சம்ரட்சகையாக்கும் ஈஸ்வரியான லலிதாம்பிகை. ஓரோ குடும்பத்துக்கும் ஓரோ குலதேவதைகள் உண்டு.
குடும்பத்திலே இருக்கிற எல்லாரோடும் ശ്രേയസ്സുക്കായിട്ട് പരാശക്തിയോട് വിവിധ രൂപത്തിലെ പ്രകടിതമായിരിക്കുന്ന ദേവികളിലെ ഒരു ദേവിയെ കുലദേവമായിട്ട് സെലക്ട് பண்ணி குடும்பத்திலே பூர்வீகர்கள் செலக்ட் பண்ணி பிரதிஷ்ഠിக்கிறார். அந்த தேவியையும் தேவியோட பரிவாரங்களையும் பரம்பரையாயிட்டு அந்த குடும்பத்திலே இருக்கிற தலைமுறைகள் பக்தியோடு கூடிட்டு ஆராதிக்கிறார். എല്ലാ വർഷവും താന്ത്രിക സമ്പ്രദായം അനുസരിച്ച് ഉത്സവങ്ങൾ നടത്തുക. കുടുംബത്തിലെ இருக்கிற അംഗങ്ങൾ உலகத்திலே எங்க வாழ்ந்தாலும் அவளோடு அந்த குடும்ப கிரகத்திலே இருக்கிற பரதேவதைகளை வருஷாவருஷம் தரிசிக்கணும் அப்படிங்கிறது மஸ்ட். குலேஸ்வரியோடு அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு இது அத்தியாவசியமாக்கும். குடும்ப தேவதைகளை கேர் பண்ணாம இருக்கக்கூடாது. அப்படி இருந்தானா ரோகம், ஆபத்து, அபகடங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுறது. குலத்துக்கே ஈஸ்வரியான குலேஸ்வரி அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். 440வது നാമം. 6 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. കുലകുണ്ടം ആധാരമായിട്ട് ഇരിക്കുന്നവൾ, മൂലാധാരത്തോട് കർണികയായിട്ട് ഇരിക്കുന്നവൾ, அந்த குண்டலினி சக்தியாயிட்டு இருக்கிறவள், அந்த தேவியை ஆக்கும் வாக்தேவிகள் குலகுண்டாலயா அப்படின்னு ஸ்துதிக்கிறா. குலகுண்டத்தை வாசஸ்தானமாக்கி இருக்கிறவள், மூலாதார சக்கரத்துல அதிவசிக்கிறவளாக்கும் தேவி. സൂക്ഷ്മ ശരീരത്തിലെ ഷഡാധാര ചക്രങ്ങളെ സംബന്ധിച്ച് சொல்லப்பட்டிருக்கு. ஊர்ஜ கேந்திரமாக இருக்கிற ஓரோ மார்க்கங்களுக்காக்கும் சக்கரம் அப்படின்னு சொல்லப்படுறது. கண்களால காணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது தந்திர விதானத்திலேயாக்கும் குண்டலினி சக்தியை எடுத்து சொல்லப்படுறது. ஒரு மனுஷ சரீரத்தில் மொத்தம் ஆதார சக்கரங்கள் அப்படிங்கிறது மூலாதாரம் முதல்க்கு சகசிரார பத்மம் வரைக்கும் இருக்கிற சக்கரங்கள். அப்படி இருக்கிற சக்கரங்கள் அப்படிங்கிறது மேருதண்டத்தை கேந்திரமாயிட்டு சொல்லப்படுறது. குண்டலம் அப்படின்னா கம்மல் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. குண்டலவது ஒரு கம்மலோடு வடிவில் இருக்கிற 3.5 சுற்றிருக்கிற சர்ப்பாகாரத்தில் அப்படின்னு சொல்லப்படுறது. சுருண்டு ஒதுங்கி இருக்கிற குண்டலினி சக்தி. குருவோடு நிர்தேச பிரகாரம் இருக்கிற சாதனாக்கிரமம் வழி அந்த சக்தியை உணர்த்தி உயர்த்தனம். குண்டலினி சக்தியை உணர்த்தி அந்த குண்டலினி சக்தி சுவாதிஷ்டானம், மணிபூரகம் தொடங்கின ஸ்தானங்கள் வழி மத்தியஸ்தானமாயிருக்கிற அநாகதத்தில் சாதகனோடு பகிரங்க சாதனைகள் வழி எத்திக்கப்படுறது. ரிஷி, சந்தசு, தேவதா, பீஜம் இப்படி இருக்கிறவை, நியாசம், பூஜா இப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஆக்கும் பகிரங்க சாதனைகள்.
அப்படி பகிரங்க சாதனைகள் வழி அநாகத சக்கரத்துல சாதகன் எத்திக்கிறார். அதுக்கப்புறம் அதிசூக்ஷ்மமான குரு உபதேசம் வழி அந்தரங்கம் வழி சாதகன் அநாகதத்துக்கு மேல குண்டலினி சக்தியை கிரமமாயிட்டு விசுதி ஆத்ஞா சக்கரம் வழி உயர்த்தி சகசிரார பத்மத்துக்கு உயர்த்துறார். அங்க சிவசக்தி ஐக்கியம் சம்பவிக்கிறது. குண்டலினி சக்திய சகசிரார பத்மத்துல எத்திக்கிறது. அஷ்டாங்க யோகம் வழி சூக்ஷ்மமான சாதனைகள் வழியாவாக்கும் குரு உபதேசம் வழியாவாக்கும் இது செய்யப்படுறது. டைரக்ட் உபதேசம் வழி பூர்ணமாயிட்டும் வர்ணிக்கிறதுக்கு இது சாத்தியமில்லை. இதெல்லாம் அனுபவம் வழியாவாக்கும் சாதகன் தெரிஞ்சுக்கிறது. படிபடியாயிட்டு உயர்ந்து படியாரும் கடந்து சகசிராரத்துல எத்தரத்த சக்தி ஸ்வரூபிணிக்கு சிவனை காணறதுக்கு சாதிக்கும். சுருண்டு கிடக்கிற சர்ப்பம் நீண்டு நவர்ந்து உயர்ந்து நிற்கிற மாதிரி சகசிரார பத்மத்துக்கு குண்டலினி சக்தி அப்படிங்கிற சர்ப்பத்தை சங்கல்பிச்சுண்டு உயர்த்தனம் இப்படியாக்கும் சொல்லப்படுறது. குரு உபதேச பிரகாரமாக்கும் குண்டலினி சக்திய உயர்த்தனம். ரிஷி சந்தசு தேவதா பீஜ ന്യാസങ്ങൾ பூஜை இதெல்லாமாக்கும் பகிரங்கங்கள். ஸ்ரீ வித்யாமந்திரத்தோடு அக்ஷரங்கள், அதனோடு அந்த ஜபத்துக்கான காலம், உச்சாரண கிரமம், அக்ஷரங்களோடு உற்பத்தி ஸ்தானம், மந்திரத்தோடு ரூபம், ஸ்திதி, ஆகாரம், பாவிக்க வேண்டின அர்த்தங்கள் இதெல்லாமாக்கும் அந்தரங்கங்கள். இதெல்லாமும் குருமுகத்திலேந்து டைரக்டாயிட்டு அபியசிச்சு வேணும் மூலாதாரம் அப்படிங்கிற ஸ்தானத்துல இருக்கிற குண்டலினி சக்திய சகசிரார பத்மத்துக்கு உயர்த்துறதுக்கு. சௌந்தர்ய லஹரியில 10வது ஸ்லோகத்துல குலகுண்டத்துல வசிக்கிற தேவிய வர்ணிக்கப்படுறது. சுதாதாராசாரை சரணயுகளாந்தர் விகளிதை பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபிரசாம்னாய மஹச அவாப்ய ஸ்வாம் பூமிம் புஜகநிபமத்யுஷ்டவலயம் ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷி குலகுண்டே குஹரிணி. பிரபஞ்சத்தை அமிர்ததாரையால வர்ஷிச்சு அனுகிரகம் பண்ணிட்டு சந்திரமண்டலத்திலிருந்து மறுபடியும் தன்னோட வசதியா இருக்கிற மூலாதாரத்தை பிராபிச்சு சர்ப்பரூபத்தில் இருக்கிற தன்னோட சரீரத்தை 3 சுருளாக்கி தாமரை நூல் மாதிரி இருக்கிற ஆதார கேந்திரத்துல அந்த குலகுண்டாலயத்துல தேவி தியானாவஸ்தையில இருக்க. தேவியோட ஆவாச கேந்திரம் அப்படிங்கிறது மூலாதாரத்தில் இருக்கிற குலகுண்டாலயமாக்கும். 441வது நாமம் 10 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது கௌளமார்க தல்பர சேவிதா. நாமங்களோடு நடுவுல பதத்தை முறிக்காதைக்காக்கும் நாமங்களை சொல்லணும். கௌளமார்கதல்பர சேவிதா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. கௌளமார்க்கம் அப்படிங்கிற உபாசனா ரீதியில
பூஜிக்கப்படுறவளாக்கும் தேவி. கௌள மார்க்கம் அப்படின்னா கௌளாச்சாரம் அப்படின்னு அர்த்தம். கௌளாச்சாரம் வழியா பக்தர்கள் தேவிய சேவிக்கிறார். குலார்ணவ தந்திரத்துல 7 ஆச்சார சம்பிரதாயங்களை சொல்லப்பட்டிருக்கு. வேதாச்சாரம், வைஷ்ணவாச்சாரம், சைவாச்சாரம், தட்சிணாச்சாரம், வாமாச்சாரம், சித்தாந்தாச்சாரம். சித்தாந்தாச்சாரம் அப்படிங்கிறத அகோராச்சாரம் அப்படி இல்லைன்னா யோகாச்சாரம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுறது. அதுக்கப்புறமா இருக்கிற 7வது ஆச்சாரமாக்கும் கௌளாச்சாரம். தாந்திரிக விதிப்படி செய்யற ஆச்சாரமாக்கும் இது. எல்லா ஆச்சாரங்களிலையும் வச்சு டோப்பு மோஸ்டாயிட்டு சொல்லப்படுறது தாந்திரிக ஆச்சாரப்படி இருக்கிற கௌளாச்சாரம். தந்திரசாஸ்திர பிரகாரம் கௌளாச்சாரம் டோப்பு மோஸ்ட் பிரம்ம வித்யை கிடைக்கிறதுக்கு சாதகனை கொண்டு செல்லுறது. கௌள மார்க்கத்தில் சஞ்சாரம் பண்ற சாதகனை இந்த സ്ഥലകാല ബോധങ്ങളൊന്നും ബന്ധിக்கிறதில்லை அப்படின்னு சொல்லப்படுறது. പ്രകൃതി விஷயங்களൊന്നും அட்டாக் பண்றதில்லை அப்படின்னு சொல்லப்படுறது. മണ്ണും ചന്ദനവും മിത്രവും ശത്രുവും വീടും ശ്മശാനവും രാത്രിയും പകലും സുഖമും ദുഃഖമും എല്ലാം அந்த உபாசகனுக்கு ஒரே மாதிரியாக்கும். மகாபூர்ண தீட்சை സ്വീകരിച്ച கௌள மார்க்கத்தில் இருக்கிறவர் தனக்குத்தானே அந்தியேஷ்டி கர்மம் நடத்திண்டு இந்த பிரகிருதி வாழ்க்கையை அவசானிப்பிக்கிறார். விஜனமான ஸ்தலத்துல தியானத்தோடு கூடி உட்கார்ந்துண்டு நிர்விகல்ப சமாதியை பிராபிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி கௌளமார்க்க தல்பரர்களாயிருக்கிறவாள தேவிக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிரம்மத்தை நோக்கி செல்றவா யோகி சிரேஷ்டர்கள், அந்த யோகி சிரேஷ்டர்களால சேவிக்கப்படுறவளாக்கும் தேவி அப்படிங்கிறதுனால கௌளமார்க்க தல்பர சேவிதா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார்.